ஹலோ மக்களே! இங்க கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா 2, 3 நாளா செம்மையா மழை பெஞ்சிட்டுருக்கு. அதனால தான் நான் வாக்கிங் போக முடியறதில்ல. சரி ஓகே, குக்கிங் வீடியோவாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி இறங்கியாச்சு. இன்னைக்கு மார்னிங் என்ன சமைச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்பொங்கல், நிலக்கடலை சட்னி, அது போக உளுந்த வடை தான் போட்டிருந்தேன். சொல்றதுக்கு என்னவோ ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? நானும் அப்படிதான் நெனச்சேன். வெண்பொங்கலும், சட்னியும் நார்மலா செய்யறது தான். மேக்ஸிமம் சட்னி செய்ய மாட்டேன். அதுக்கு பதிலா சாம்பார் தான் யூசுவலா பண்ணிட்டுருந்தேன். சரி ஓகே, இன்னைக்கு வடையும் செய்யறோம். சரி சட்னியே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிலக்கடலை சட்னி போட்டது. இந்த வெண்பொங்கல், நிலக்கடலை சட்னி ஈஸியா செஞ்சுட்டேன். ஆனா, இந்த உளுந்த வடை இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி நான் செஞ்சதில்ல. எப்பயாவது தோணுச்சுன்னா கடையில வாங்கி சாப்பிட்றதோட சரி, இந்த வீட்லலாம் ட்ரை பண்ணதே இல்ல. சரி ஓகே, இன்னைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்க அம்மாகிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். அதுக்கப்புறம் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு. செஞ்சாலும் ஈஸியா தான் வரும்னு நான் நெனச்சேன். ப்ராசஸ் எல்லாமே கரெக்ட்டா தான் பண்ணேன். அவங்க சொன்ன மெஷர்மெண்ட் எல்லாமே பக்காவா போட்டேன். பட் எனக்கு என்னவோ அந்த மாவோட பதம் ஒழுங்கா வரவே இல்ல. உளுந்த வடை போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு கடைசியில உளுந்தம் போண்டா தான் நான் போட்டேன். என்ன மாரி யாராவது இந்த மாரி ட்ரை பண்ணி சொதப்பியிருக்கீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கு மேல இத ட்ரையே பண்ணக்கூடாது அப்படின்ற அளவுல என்ன கொண்டு வந்து நிப்பாட்டிருச்சு. பட் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. நல்லா கிரன்ச்சியா மொறுமொறுன்னு நல்லா தான் இருந்துச்சு. ஆனா எனக்கு ஏன் அது ஒழுங்கா வரலன்றது எனக்கு புரியல. எங்க அம்மாக்கு கால் பண்ணி கேட்டேன். மேபி நீ தண்ணி ஏதாவது அதிகமா ஊத்தியிருப்ப அதனால தான் அப்படின்ற மாரி சொன்னாங்க. தண்ணி ஊத்தியிருந்தா நம்ம வடை சட்டியில அப்படியே ஒட்டியிருக்கணும். ஆனா எனக்கு அந்த மாரியும் வரல. நீட்டா வந்துருச்சு. சரி இப்போ தானே ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம். போக போக பழகிக்கலாம். சரியாயிரும் அப்படின்னு நினச்சிட்டு விட்டாச்சு. அன்னைக்கு இருந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் சூடா இந்த வெண்பொங்கல், சட்னி, வடை வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருந்துச்சுங்க.